ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பெண்கள் டெலிவரிக்கு அப்புறம் எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு முன்ன இருக்கிறத விட பசி ரொம்பவே அதிகமாகும். அதனால் பெரியவங்களாம் வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுடைய வெயிட் தான் அதிகமாகும். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். டயட்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்றது. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை 3 தரத்துலேருந்து 6 தரமாக பிரித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் கூடாமையும் இருக்கும், பசிக்கும் போது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போது டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன உணவுலாம் முக்கியமாக சாப்பிடலான்னு பார்க்கலாம். டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பழங்களும் நம்ம சேர்த்துக்கலாம். காலையில் சாப்பாடா இட்லியோ இல்லை தோசையோ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு காம்பினேஷனாக சாம்பார் எடுத்துக்கோங்க. சாம்பாரில் பருப்பு காய்கறிகள்லாம் அதிகமாக போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை பொதுவாக அவிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா காலையில் ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கோங்க. இடையில பசிக்கும் போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீசன் ஃப்ரூட்ஸ் எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் சாப்பிடலாம், மாதுளம்பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் சாப்பாட்டில் மீன், கருவாடெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு உங்கள் ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கருவாடு, வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுனால பால் நம்மளுக்கு அதிகமாக ஊறும். அதுக்கப்புறமா உளுந்தங்களி, வெந்தயக்களி, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே டெலிவரிக்கு அப்புறம் குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி உளுந்த களியை செஞ்சு சாப்பிடும்போது அந்த வலியெல்லாம் குணமாகும். அதுக்கப்புறமா டெய்லி பாதாம் எடுத்துக்கலாம். பாதாமை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை காலையில் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 5 பாதாம் அளவுக்கு சாப்பிடுங்க, போதும். பாதாம் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ஃப்ரூட் லட்டுவாக செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெய்லி ஒரு 10லேருந்து 12 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பால் நல்லாவே ஊறும். ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். தண்ணியை மட்டும் குடிக்கிறத விட சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே பெனிஃபிட்டும் கூட. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் கூட சேர்த்து கோதுமையில் செஞ்ச பிரெட்டு, ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. வயிறு நிறைஞ்சிருக்கும், பசிக்காமல் இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. காரம், உப்பெல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க. எல்லாமே கம்மியாக போட்டு குழம்பா செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடலாம். ஆட்டு ஈரல் எடுத்துக்கோங்க, சுவரொட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக இருக்கும். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுனால ஹெச்பி லெவல்லாம் நம்ம அதிகமாக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி தூங்க போகும்போது பேறுகால மருந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த பேறுகால மருந்தை லேகிய மாதிரி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையில் ரொம்ப கழிவுகள் இருக்கும். இந்த மருந்து சாப்பிட்றது இந்த கழிவுகள்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேறுகால மருந்தை எப்படி செய்யலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.